إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني اللهم علمني القرآن العظيم والحديث الشريف ومعانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد واغفر لي ولوالدي ولجميع مشايخي ولجميع العلماء المسلمين من المفسرين والمحدثين والفقهاء ولكل من خدم الدين ونصره ونشره ودعا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم اللهم بك أقول وبك التوفيق ربي يسر ولا تعسر وتمم بالخير மதிப்பிற்குரிய இந்த பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய உலமா பெருமக்களே, அன்பிற்குரிய என் மாணவ செல்வங்களே, சகோதரர்களே, உங்களை எல்லாம் இந்த சிறப்பான இடத்தில் ஒரு மார்க்க நிகழ்ச்சியில் சந்திப்பதில் அல்லாஹு தஆலாவிற்கு நன்றி செலுத்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இரண்டு ஹதீஸுகளை இந்த இடத்திலே நாம் நினைவு கூறலாம். ஒன்று என்ன? மகத்தான நபிமொழி. சஹீஹ் கிரந்தங்களிலே பல அறிவிப்புகளில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே அவனுடைய விசேஷமான நிழல் ஒன்றை வைத்திருப்பான். யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹ். அங்கே அவனுடைய நிழலை தவிர அது வேறு நிழல் அங்கே இருக்காது. நாளை மஹ்ஷரிலே அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர வேறு நிழல் இருக்காது. அன்பு சகோதரர்களே, அங்கே அல்லாஹு தஆலா சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ், 7 கூட்டத்தார்களுக்கு அந்த விசேஷமான நிழலிலே அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான். அவர்களை அங்கே தங்க வைப்பான். அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் அந்த நற்பாக்கியவான்களில் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அதிலே ஒரு கூட்டம் யார்? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் வளர்ந்தவர்கள். அல்லாஹு தஆலா உங்களை அத்தகைய நற்பாக்கியவான்களாக ஆக்குவானாக. படிக்கலாம், வேலை செய்யலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக கல்வியை தேடுவதிலோ தேடிய கல்வியை கொண்டு பொருளீட்டுவதிலோ இருக்கலாம். ஆனால் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கத்தோடு வாழ வேண்டும் என்று இருக்கின்றீர்கள் அல்லவா? நீங்கள் தான் அந்த கூட்டம். யார் அவர்கள்? துன்யாவினால் அல்லாஹுவை மறக்காதவர்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரித்தான் அல்லவா? அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தவர்கள் நீங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ்
உங்களது செல்வங்கள், உங்களது பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து உங்களை மறதியில் தள்ளிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரித்தான் அல்லவா? அந்த எச்சரிக்கையை புரிந்து அல்லாஹ்வுடைய நினைவில் வாழக்கூடியவர்கள் நீங்கள். நான் பொதுவாக என்னுடைய நண்பர்களிடத்திலே சொல்வதுண்டு, இந்த காலத்திலே ஹசன் பஸ்ரியை தேடுவதென்றால், முஹம்மது இப்னு சீரீனை தேடுவதென்றால், நீங்கள் வேறு கற்பனை உலகத்திற்கு செல்லாதீர்கள். ஒரு வாலிபன் ஜமாஅத்தோடு 5 நேர தொழுகைகளை தொழுகின்றானா? ஒரு வாலிபன் 5 நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுகிறானா? பெண்கள் தொடர்பில்லாமல் இருக்கின்றானா? இசைகளை விட்டு சினிமாக்களை விட்டு தூரமாக இருக்கின்றானா? அவன்தான் இந்த காலத்தினுடைய ஹசன் பஸ்ரி. அவன்தான் இந்த காலத்தினுடைய ஹசன் பஸ்ரி. ஹசன் பஸ்ரினா யாருன்னு தெரியுமா? யாரோ உங்க ஊர்ல உள்ள ஒருத்தர் நினைச்சிடாதீங்க. சஹாபாக்களிடத்திலே கல்வி பயின்று மிகப்பெரிய ஆன்மீக ஒரு நிலையை அடைந்து இந்த உம்மத்திற்கு ஆன்மீக அறிவுரைகளை வழங்கிய மாபெரும் முஹத்திஸ், மாபெரும் ஃபகீஹ், மாபெரும் ஞானி. இந்த காலத்தினுடைய ஹசன் பஸ்ரி யார் என்றால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாம் அந்த ஹசன் பஸ்ரி. 5 நேர தொழுகைகளை தொழுகின்றீர்கள். அல்லாஹுவை மறந்த வாலிப கூட்டம் இச்சையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் அல்லாஹ்வுக்காக உங்கள் இச்சையை தடுத்துக் கொண்டீர்கள். وَقُلْ لِلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ ذَلِكَ أَزْكَى لَهُمْ وَأَطْهَرُ. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நபியே, என்னை நம்பிக்கை கொண்ட, உங்களை நம்பிக்கை கொண்ட, எனது வேதத்தை நம்பிக்கை கொண்ட, மறுமையை நம்பிக்கை கொண்ட அந்த மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களது கண்களை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களது மர்மஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அது அவர்களுக்கு பரிசுத்தமானது, அவர்களது உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கும், அவர்களது அறிவை சுத்தமாக வைத்திருக்கும், அவர்களது ஆரோக்கியத்தை சுத்தமாக வைத்திருக்கும், அவர்களுடைய மனநிலையை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் மென்டல் என்றால், நல்லா கேளுங்க பிள்ளைங்களா, எனக்கும் உங்களுக்கு சேர்த்து சொல்றேன். நான் எப்போதுமே ஒரு மஜ்லிஸுக்கு வந்தால் முதல்ல எனக்கு தான் செருப்பால அடித்து உபதேசம் செய்து கொள்கிறேன் என்ற எண்ணத்தில் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் எனக்கு பேசுறத நீங்களும் கேட்குறீங்க, அவ்வளவுதான். நான் எனக்கு பேசுறத சத்தமாக பேசுகிறேன், நீங்களும் கேட்குறீங்க. அன்பு சகோதரர்களே, மென்டலை கீழ்ப்பாக்கத்திலே தேடாதீர்கள், பைத்தியம் பிடித்தவனை கீழ்ப்பாக்கத்திலே தேடாதீர்கள், அல்லது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே தேடாதீர்கள். பைத்தியம் யார் என்றால், யாருக்கு காதல் நோய் பிடித்து விட்டதோ அவன்தான் பைத்தியக்காரன். யாருக்கு பெண்களின் ஹராமான மோகம் தொத்திக் கொண்டதோ அவன்தான் பைத்தியக்காரன். ஹுப்பு ஷைஇ யுமி வ யுஸ்ஸிம். ஒன்றை நீ விரும்பினால் அது உன்னை குருடாக்கிவிடும், உன்னை செவிடாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒன்றிலே மிக மோசமானது ஒரு ஹலால் இல்லாத பெண்ணை நேசிப்பது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹலால் இல்லாத பெண்ணை நேசிப்பது. அல்லாஹு தஆலா சொல்கிறானே, மூமின்களே, கண்ணால் பார்க்காதீர்கள், பார்த்தால் ஆசை வந்துவிடும், ஆசை வந்தால் அந்த ஆசை உள்ளத்திலே குடிகொண்டு விடும். பிறகு அந்த ஆசையை நிறைவேற்ற உங்களது உறுப்புகளை உங்களது அறிவு தூண்டும், உங்களை அதிலே ஈடுபடுத்திவிடும். எனவே பார்வையை தாழ்த்துவது, கற்பை பாதுகாப்பது உங்களுடைய அறிவுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய ஆன்மாவுக்கு ஆரோக்கியம், உங்களுடைய ஒழுக்கத்துக்கு ஆரோக்கியம், உங்களுடைய பொருளாதாரத்திற்கு ஆரோக்கியம், எல்லாவற்றுக்கும் ஆரோக்கியமானது. சொல்லுங்கள்,
அல்ஹம்துலில்லாஹ், அத்தகைய வாலிபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதனால்தான் மஸ்ஜிதிற்குள் வந்து நீங்கள் இந்த மார்க்க சபையிலே கலந்து கொள்வதிலே ஆர்வம் காட்டி இருக்கின்றீர்கள் இல்லையா? அப்படி இல்லை என்றால் இங்கே ஏதாவது வலுக்கட்டாயமான சட்டம் இருக்கிறதா? மதரசாக்களில் இருப்பதை போல தொழுகைக்கு வரவில்லை என்றால் அவ்வளவுதான், முட்டிக்காலு போயிடும், முட்டி கை போயிடும், சாப்பாடு கிடைக்காது. இஸ்லாமிய மதரசாக்களிலே இங்கு அப்படிப்பட்ட கட்டாய சட்டம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பினால் நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள் இல்லையா? மறுமையின் மீது உண்டான பயத்தினால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய நேசத்தால் வந்திருக்கின்றீர்கள். இந்த மார்க்கத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பற்றினால், பிடிப்பினால் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். உங்களது உள்ளங்களை அல்லாஹ் பார்த்து உங்களது உள்ளங்களை அல்லாஹு தஆலா சுத்தப்படுத்தி இருக்கின்றான். அன்பு சகோதரர்களே, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே வளருகின்ற வாலிபன், வளர்ந்த வாலிபன், அவன் எங்கு இருந்தாலும் தொழுகையை மறக்க மாட்டான். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். படிப்பா, உத்தியோகமா, வேலையா, அலுவலகலா, எதுவாக இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பை மறந்து நான் எதையும் செய்ய மாட்டேன். எனது தொழுகையை வீணாக்கி நான் எதையும் செய்ய மாட்டேன். அத்தகைய வாலிபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் இன்ஷா அல்லாஹ். உங்களை அல்லாஹ் புகழ்கிறான். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ். அல்லாஹ்வை நினைக்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தொழுகையை நிலைநிறுத்துவதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. என் அன்பு செல்வங்களே, இதே இந்த ஹதீஸிலே உங்களுடைய இன்னொரு வகையையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். எத்தனை வகையில் நாம் முடியுமோ அத்தனை வகை வழியாக நல்லவர்களிலே புகுந்து கொள்ள வேண்டும். புரியுதா? எத்தனை வகை நல்லவர்களாக ஆக முடியுமோ அத்தனை வகை நல்லவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். ஆனால் எந்த வகையை சேர்ந்த கெட்டவர்களாகவும் நாம் ஆகிவிடக்கூடாது. முத்தகீன்களிலும் இருக்க வேண்டும். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி வஸ் ஸாதிகீன வஸ் ஸாதிகாத் வஸ் ஸாபிரீன வஸ் ஸாபிராத்தி வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத்தி வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத் அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அஸீமா. நல்லவர்களை அல்லாஹ் எண்ணிக்கொண்டே செல்கிறான். அத்தாயிபூன அல்-ஆபிதூன அஸ்-சாயிஹூன அர்-ராக்கிஊன அஸ்-சாஜிதூன அல்-ஆமிரூன் பில் மஅரூஃபி வன்-நாஹூன அனில் முன்கர் வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين. நல்லவர்கள் யார்? குர்ஆனை திறந்து படித்து பாருங்கள். அவர்களின் குணங்களை, அவர்களின் ஒழுக்கங்களை, அவர்களின் செயல்பாடுகளை, அவர்களின் வீரங்களை, அவர்களின் பண்புகளை அல்லாஹ் அடுக்கிக் கொண்டே போகின்றான். வஇபாதுர் ரஹ்மானில்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வஇதா காதபஹுமுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. சூரத்துல் ஃபுர்கானுடைய இறுதி பகுதியை படியுங்கள். சூரா முஃமினூனுடைய முதல் பகுதியை படியுங்கள். சூரத்துல் மஆரிஜை படியுங்கள். சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தின் 36வது வசனத்தை படியுங்கள். மூமின்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எத்தனை வகை மக்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா பட்டியல் போடுகின்றான். அந்த பட்டியலில் எல்லா பட்டியலிலும் நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். புரியுதா? ஆனா கெட்டவன் இருக்கான் பாருங்க, தீயவர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அவர்களில் எந்த வகையிலும் சொல்லுங்க, எந்த வகையிலும் நாம் ஆகிவிடக் கூடாது. பொய் பேசுகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள், ஏமாற்றுகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள், கள்ளத்தனம் செய்கிற ஒரு கூட்டம் இருப்பார்கள், பெற்றோருக்கு மாறு செய்கிற ஒரு கூட்டம் இருப்பார்கள், திருடுகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள், பிறரை ஏசுகின்ற, பிறருக்கு தொந்தரவு தருகின்ற ஒரு கூட்டம் இருப்பார்கள்.
இப்படி தீயவர்கள் பலவிதம், அதில் எந்த விதத்திலும் நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அந்த சஹீஹுல் புகாரியுடைய அந்த பிரபலமான ஹதீஸிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த அற்புதமான ஹதீஸிலே அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய மற்றுமொரு வகையினரை சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் دعته امرأة ذات نسب وحسب فقال إني أخشى الله. இன்னொரு வகையினர் யார்? அந்த மனிதரை அழகும் உயர்ந்த வம்சமும் உடைய ஒரு பெண் தனிமைக்கு அழைக்கிறாள். வரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات نسب وحسب, நல்ல வம்சம், நல்ல குடும்பம், நல்ல அழகு, தனிமைக்கு வா என்று அழைக்கிறாள். அவள் அழைக்கிறாள். அப்போது அந்த அடியான் சொல்கிறான், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, உங்களுடைய தஹஜ்ஜுடைய தொழுகையை விட இது அல்லாஹ்விடத்திலே வலிமையானது. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லி ஹராமிலிருந்து விலகிக் கொள்வது தஹஜ்ஜத்தை விட அல்லாஹ்விடத்திலே பலமானது. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தஹஜ்ஜத்து தொழுகைக்கு நன்மை ஏராளம் இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அர்ஷுடைய அல்லாஹ்வுடைய நிழலில் இருக்கக்கூடிய இந்த 7 கூட்டத்திலே தஹஜ்ஜத் சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. சொல்லப்பட்டவர்கள் யார்? தஹஜ்ஜத் தொழுகையை கொண்டு எது நோக்கமோ, தஹஜ்ஜத் தொழுதால் என்ன உள்ளத்தில் வர வேண்டுமோ அது அவருடைய உள்ளத்தில் இருந்தது. தக்வா, அல்லாஹ்வுடைய பயம். நீ தஹஜ்ஜத் தொழுகிறாய், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை. நீ தஹஜ்ஜத் தொழுகிறாய், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றால் அந்த தஹஜ்ஜத் தொழுகை எதற்கு? சில பேரை பார்த்திருப்பீங்க, கையில தஸ்பீ மணியை வச்சு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளால அதை பார்க்க கூட முடியாது, அவ்வளவு வேகமா போகும். என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. ஆனா வாயை திறந்தா போய் பேசுவாங்க. கடன் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. வியாபாரத்தில் ஏமாற்றுதல், உறவுகளை முறித்தல். எதுக்கு இந்த மணி? இந்த உருட்டலால என்ன பிரயோஜனம்? ஊரை ஏமாற்றியதை விட, ஊரை நான் ஒரு இறை நினைவில் இருப்பவன் என்று மக்களை ஏமாற்றியதை விட வேறு என்ன பிரயோஜனத்தை நீ அடைய முடியும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அத்தகைய ஒரு அழகான ஒரு குடும்ப, நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் தனிமைக்கு அழைத்த போது அந்த மனிதன் என்ன சொன்னான்? என்ன சொன்னான் சொல்லுங்க? நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல், பிடித்தமான வார்த்தை. இதுதான் நான் சொல்ல வந்த நம்முடைய வெற்றியின் ரகசியம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று. வெற்றியினுடைய ரகசியம் இருக்கிறதே, அது உங்களுடைய உழைப்பில் இல்லை. உழைப்பு ஒரு சாதனம், உழைப்பு ஒரு துணை சாதனம். உங்களுடைய அறிவில் இல்லை, அறிவு ஒரு துணை சாதனம், அவ்வளவுதான். வெற்றியினுடைய ரகசியம் உங்களுடைய கட்டுப்பாட்டில், சுய ஒழுக்கத்தில், உங்களை நீங்கள் அடக்கி ஆளுவதிலே உங்களுடைய வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. அறிவில் அல்ல. அறிவு ஒரு உதவி, அவ்வளவுதான். அறிவு ஒரு உதவி, அவ்வளவுதான். ஆனால் அடிப்படை என்ன? உங்களது மனதிலே நீங்கள் ஆட்சி செய்ய வேண்டும். உங்களது ஆசைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பம், வெறுப்பு உங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக உங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் விரும்பியதை செய்து விடலாமா?
ஆசைப்படுவதை எல்லாம் செய்து விடலாமா? தான் வெறுப்பதை எல்லாம் வெறுத்துவிட, தனக்கு வெறுப்பாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் அதை வெறுத்து விடலாமா, ஒதுக்கி விடலாமா? சிலருக்கு பெற்றோரின் மீதே வெறுப்பு வந்து விடுகிறது இல்லையா? அதுவும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு, உங்களை சொல்லல, நீங்க எல்லாம் அவுளியாக்கள், நான் சொல்லிட்டேன் முதல்லயே. செல்போனை பிடுங்கிய காரணத்தினால் பெற்றோரை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். செல்போனை பிடுங்கிட்டதுனால பெற்றோரை போட்டே தள்ளிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நேரத்தை வீணாக்காதே, இந்த வார்த்தை இன்றைய வாலிப தலைமுறைக்கு பிடிக்காத வார்த்தை. நேரத்தை வீணாக்காத. பெற்றோரிடமிருந்து உபதேசத்தை வெறுக்கின்ற ஒரு வாலிப சமுதாயம் உருவாகிவிட்டது. ஆசிரியர்கள் கல்வியாளர்களிடமிருந்து அறிவுரைகளை கேட்க தயாரில்லாத ஒரு வாலிப சமுதாயம் உருவாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா உங்களை அப்படி ஆக்காமல் இருப்பானாக. அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஆனால் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள்? உபதேசம் அவர்களுக்கு பிடிக்காது, நல்ல அறிவு அவர்களுக்கு பிடிக்காது. சூரா அல் முதஸ்ஸிருடைய இறுதி வசனத்தை படியுங்கள். அப்படி ஒரு கூட்டம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். فَمَا لَهُمْ عَنِ التَّذْكِرَةِ مُعْرِضِينَ كَأَنَّهُمْ حُمُرٌ مُسْتَنفِرَةٌ فَرَّتْ مِنْ قَسْوَرَةٍ. சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடக்கூடிய கழுதைகளைப் போல உபதேச சபைகளில் இருந்து ஓடுவார்கள். நல்லதை கேட்க அவர்களது உள்ளம் தயாராக இருக்காது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய பயம், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், என் மீது எனது உள்ளத்தின் மீது ஆட்சி செலுத்தக்கூடியது அல்லாஹுடைய பயம். என்னுடைய செயல் எது, என்னுடைய ஈடுபாடு எது, என்னுடைய பழக்க வழக்கம் எது, நான் எதை பார்ப்பது, எதை கேட்பது, எங்கே யாரோடு நட்பு வைப்பது, இதையெல்லாம் எனக்கு முடிவு செய்யக்கூடியது அல்லாஹுடைய பயம். இதுதான் அந்த கட்டுப்பாடு. புரியுதுங்களா இல்லையா? நாளை மறுமையிலே வரும்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அல்-அகில்லாவு பஅதுஹும் அதுவுல் லிபஅதின் இல்லல் முத்தகீன். நாளை மறுமை நாளில் நண்பர்கள் எல்லாம் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். யாரெல்லாம் நீங்க உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், எப்படி அவன் இல்லாம நான் இல்ல, அவனை பார்க்காம என்னால இருக்க முடியாது. லீவு விட்டா முதல்ல அவன் வீட்டுக்கு நான் போவேன், எங்க வீட்டுக்கு அவன் வருவான், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்படி ஜிகிரி தோஸ்துன்னு சொல்லுவாங்க உருதுல, க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாளை மறுமையிலே எதிரிகளாக ஆகிவிடுவார்கள். அந்த பாவி சொல்லுவான், யா வைலதா லைதனி லம் அத்தகிது ஃபுலானன் கலீலா லகத் அضلني عن الذكر بعد إذ جاءني. என் கை சேதமே, என் துக்கமே, நான் இன்னவனை எனது நண்பனாக ஆக்கி கொண்டிருக்க இன்னவனை எனது நண்பனாக ஆக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. எப்படி கதறுவான் மறுமையிலே? எப்படி கதறுவான்? யௌம யஅுதுல் ஸாலிமு அலா யதைஹி. அந்த இன்னலை, துன்பத்தை, நெருக்கடியை, வேதனையை பார்த்து பார்த்து பயந்து அழுது தனது விரலை கடித்து அப்படியே கையையே கடித்து துப்பி விடுவான். இப்படிப்பட்ட ஒரு கெட்டவனோடு நான் நண்பனாக இருந்தேனே, என்னை குர்ஆனை விட்டு புறக்கணிக்க செய்தானே, மார்க்கத்தை விட்டு புறக்கணிக்க செய்தானே என்று அழுது பிரலாபிப்பான். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நாளைக்கு மஹ்ஷர்ல போய் கத்தினால், கதறினால், கூப்பாடு போட்டா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா சகோதரர்களே? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துக்கிட்டு, ப்ரொஃபஸர் நான் கொஞ்சம் படிக்காம வந்துட்டேன், நாளைக்கு வரட்டுமா படிச்சுட்டுனா விடுவாங்களாங்க என் பிள்ளைங்களா? எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு, ப்ரொஃபஸர் ஒரு நாள் டைம் கொடுங்க, வெளியே போயிட்டு நாளைக்கு வந்து கண்டிப்பா எழுதிடுறேன்னா டைம் கொடுப்பாங்களா? உங்களது உலக பரீட்சையிலேயே அது இல்லையே,
அல்லாஹ்வின் பரீட்சையிலே நீங்கள் எப்படி அதை எதிர்பார்க்க முடியும்? வகத் கத்தம்து இலைக்கும் பில் வஈத், எல்லா எச்சரிக்கைகளையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே உங்களுக்கு சொல்லிவிட்டானே. அலம் யஅதிக்கும் நதீர், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களுக்கு வரவில்லையா? காலு வலா கத் ஜாஅனா நதீர். நபிமார்கள் வந்தார்கள், குர்ஆன் கிடைத்தது, அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், அதை கொண்டு உபதேசம் செய்யக்கூடிய உபதேசிகள், அறிவுரை சொல்லக்கூடிய நல்லவர்கள் வந்தார்களே, எல்லாம் வந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஆதாரம் பூர்த்தியாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ஆதாரம் பூர்த்தியாகிவிட்டது. அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அந்த அறிவை வழிநடத்தக்கூடிய வேதத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான். அல்லாஹ் உங்களுக்கு அறிவை கொடுத்தான், அந்த அறிவை கட்டுப்படுத்தி, அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி நீங்கள் எப்படி சிறந்த மனிதனாக, அல்லாஹ்வின் சிறந்த அடியாராக, ஒரு சிறந்த வெற்றிமிக்க மனிதனாக உருவாக வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல்களை உடைய மார்க்கத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து விட்டான். ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா ضلال, இந்த மார்க்கத்திற்கு பின்னால் வழிகேட்டை தவிர எதுவும் இல்லை. குர்ஆனுக்கு பின்னால் வழிகேட்டை தவிர எதுவும் இல்லை. ஹதீஸுக்கு பின்னால் வழிகேட்டை தவிர எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டால் வழிகேட்டை தவிர எதுவும் இல்லை. அப்பேற்பட்ட அற்புதமான மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் சகோதரர்களே. உங்களை நீங்கள் வரலாற்றை படிக்கக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் வரலாற்றிலே படிக்கப்படக்கூடியவர்களாக, எப்படி வரலாற்றை நீங்கள் படிப்பவர்களாக மட்டுமல்ல, உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் உங்களது வரலாற்றை படிக்கக்கூடியவர்களாக, வரலாற்றில் படிக்கப்படுபவர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கலாம். எப்போது? இந்த கட்டுப்பாட்டை, சுய நிர்வாகத்தை, உங்களை நீங்கள் அடக்குகின்ற, உங்களை நீங்கள் உருவாக்குகின்ற அந்த மன வலிமையை, அந்த ஆளுமையை, அந்த சக்தியை, அந்த தக்வாவை, அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை உங்களுக்குள் கொண்டு வந்தால், அல்லாஹ் உங்களுக்குள் அதை வைத்திருக்கிறார். நீங்கள் அதிலே கவனம் செலுத்துவதில்லை. விளையாட்டிலே கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு, இன்றைக்கு என்ன உணவு என்று சிந்திக்கின்ற நேரம் அளவுக்கு கூட தன்னை உருவாக்குவதற்கு இன்றைய வாலிபன் சிந்திக்கின்றானா? புரியுதா நான் கேட்கிறது? இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு யோசிக்கிறோமா இல்லையா? அந்த சாப்பாடு ருசியா இருக்கா? அந்த சாப்பாடு எப்படி இருந்தா நல்லா இருக்குங்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியுது. தன்னை சிறந்தவனாக, ஒரு உயர்ந்தவனாக, ஒரு அடையாளமாக தன்னை ஆக்க வேண்டும் என்ற கவலை ஏன் வருவதில்லை? அந்த சிந்தனை ஏன் வருவதில்லை? ஷைத்தான். அதற்கு என்ன காரணம்? ஷைத்தான் அலங்கரித்திருக்கக்கூடிய ஆசைகள். ஷைத்தானும் யாரு? நீங்கள் வரலாற்றை படிப்பவர்களாக மட்டுமல்ல, வரலாற்றில் படிக்கப்படுபவர்களாக உங்களை உருவாக்க முடியும். பிறரை பற்றி நீங்கள் பேசுவதல்ல, உங்களை பற்றி பிறர் உயர்வாக, மதிப்பாக, சிறப்பாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்த முடியும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நன்மையை நாடுகிறான், உயர்ந்ததை நாடுகின்றான், சிறந்ததை நாடுகின்றான். அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், அல்லாஹ் உங்களை போற்றுகின்றான், அல்லாஹ் உங்களை புகழ்கிறான். நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். எதனால்? பாவங்களை கொண்டு. பணிவாக இருப்பது என்பது வேறு. பாவங்களை கொண்டு அல்லாஹ்வின் பார்வையிலே உங்களை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். கெட்ட ஆசைகளை கொண்டு ஷைத்தானின் நண்பர்களாக ஆகி அல்லாஹ்வின் எதிரிகளாக ஆகிவிடாதீர்கள். கெட்ட ஆசைகளை கொண்டு ஷைத்தானின் நண்பர்களாக ஆகி அல்லாஹ்வின் எதிரிகளாக ஆகிவிடாதீர்கள். யாருக்காவது ஒருத்தனுக்கு தான் நீங்க நண்பனா இருக்க முடியும். சொல்லுங்க, நான் அல்லாஹ்வுக்கு நண்பன், ஷைத்தானுக்கு நண்பன் சொல்ல முடியுமா? காலையில நான் அல்லாஹ்வுக்கு நண்பன், ராத்திரி ஷைத்தானுக்கு நண்பன். மக்கள் பார்த்தால் நான் அல்லாஹ்வுக்கு நண்பன், மக்கள் பார்க்கலனா சொல்லுங்க பாய். நம்ம கடைசியில் உள்ள பிள்ளைங்களா கேட்குறீங்களா? கொஞ்சம் நெருக்கமாக வாங்க, என்னையே பாருங்க.
கீழே குனிஞ்சு முராக்கபால போயிடாதீங்க. அப்புறம் முதல் வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம் நேராக கூட்டு போயிடுவான். சொல்லுங்க, நான் காலையில் அல்லாவுக்கு ஃப்ரெண்டு, ராத்திரி ஷைத்தானுக்கு ஃப்ரெண்டு. மக்களோட இருந்தா நான் அல்லாவுக்கு ஃப்ரெண்டு, மக்களை விட்டு தனியா போனா நான் ஷைத்தானுக்கு ஃப்ரெண்டு. இருக்க முடியுமா? முடியுமா? இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுத்தமானவர்களை தான் அங்கீகரிக்கிறான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சம் உள்ளவர்களிடமிருந்து தான் அல்லாஹு தஆலா அமல்களை, எண்ணங்களை, அவர்களின் திக்ருகளை, துஆக்களை, அவர்களின் இபாதத்துகளை அங்கீகரிக்கின்றார். தக்வா என்பது என்ன? இந்த ஹதீஸ்ல என்ன படிச்சோம்? தக்வா என்பது எங்கே உன்னால் பாவம் செய்ய முடியுமோ, எங்கே உன்னால் பாவம் செய்ய முடியுமோ, உனக்கு அந்த சக்தி இருக்கிறதோ, அங்கே நீ அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக அந்த பாவத்தை விடுவது தக்வா. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இதுவும் சஹீஹ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தான். உங்களுக்கு ஞாபகம் வருகிறதா என்று யோசித்து பாருங்கள். வரலாற்றில் செல்போனும் வாட்ஸ்அப்பும் மெசேஜும் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தில் 3 பேர்கள் ஒரு காட்டுல தூரம், மக்களை விட்டு தூரமான ஒரு இடத்துல சிக்கி கொண்டார்கள். ஞாபகம் வருதா? அந்த ஹதீஸ் ஞாபகம் வருதா? வருதா? மாஷா அல்லாஹ். மழை பெய்தது. காட்டு வழியாக செல்லும் போது மழைக்காக ஒரு சிறிய குகையிலே ஒதுங்கினார்கள். பாறை உருண்டது, அந்த குகையின் வாயிலை அடைத்தது. டன், முடிஞ்சு, க்ளோஸ். எஸ்எம்எஸ்ஸா இருக்கு, வாட்ஸ்அப்பா இருக்கு, யாருக்காவது போன் போடுறதுக்கு, பேசுறதுக்கு. யாராவது அந்த பக்கத்தில் போவாங்களா? எப்போ போறாங்களோ, என்னைக்கு போறாங்களோ, அதுக்குள்ளார இங்க எலும்பு கூடு தான் கிடக்கும். அதுக்குள்ளார பசி பட்டினியில மௌத்தா போய் அந்த பாறை இடுக்குல இருந்து பார்த்தா என்னதான் கிடைக்கும்? கடைசியில எத்தனை மாசம் ஆகுமோ, எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ. அப்ப அல்லாஹ்ட்ட அந்த 3 பேரும் பேசுறாங்க. அல்லாஹ் இடத்துல சொல்லுங்க பிள்ளைங்களா, 3 பேரும் பேசுறாங்க. அன்பு சகோதரர்களே, وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு தஃப்சீர் படித்தேன். அப்படியே சிலிர்த்து விட்டது உடம்பெல்லாம். அந்த இமாம் எழுதுறாங்க, சுப்ஹானல்லாஹ், அந்த கல்வியாளர்களுடைய கல்வியை பாருங்க. நபியே, உங்களிடத்தில் எனது அடியார்கள் கேட்டால், வைதா சஅலக இபாதி அன்னி, உங்களிடத்தில் எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னிடத்துல எப்படி கேட்கணும், சத்தமா கேட்கணுமா, மென்மையா கேட்கணுமா, தூரமா இருக்கிறேனா, பக்கத்தில் இருக்கிறேனா, தூரமா இருந்தா கத்தி கூப்பிடணுமா, பக்கத்தில் இருந்தா மென்மையா கூப்பிட்டா போதுமா, இப்படிலாம் என்னை பற்றி எனது அடியார்கள் உங்களிடத்தில் கேட்டால், அதுக்கு பிறகு வாசகம் எப்படி இருக்கணும்? ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள் இருக்கணும். சரியா? ஆனா அல்லாஹ் சொன்னா, எனது அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், நபியே நீங்கள் சொல்வது என்ன? நான் அவர்களுக்கு சொல்கிறேன், என்னை ஒரு அடியான் நெருங்குவதற்கு எந்த வாசித்தாவும் தேவையில்லை, யாருடைய பொருட்டும் தேவையில்லை. அல்லாஹ்விடத்தில் அடியான் சரணடைந்து விட்டால் அவனை அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். வமா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான். யா ரப் இக்ஃபிர்லி, என் இறைவா என்னை மன்னித்து விடு என்று ஒரு வார்த்தை சொன்னால் உங்களது அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யாரும் அவனை கேட்க முடியாது. யா இபாதி لو أتيت بقراب الأرض خطايا ثم استغفرتني لغفرت لك فلا أبالي. அடியானே, இந்த பூமி நிரம்ப பாவங்களை செய்துவிட்டு ரப்பே என்னை மன்னித்து விடு என்று நீ சொன்னால் நான் உன்னை மன்னிப்பேன். யார் என்னை கேட்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்பேற்பட்ட ரஹ்மான் பாருங்கள், எப்பேற்பட்ட கரீம் பாருங்கள்.
அவன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். யா இபாதி இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு ذுனூப ஜமீஅன் ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும். உங்களுடைய மன்னிப்பாளர் கஃபார், கஃபூர், காஃபிரு தம் எல்லா பெயர்களையும் தனக்கு வைத்திருக்கிறான். மன்னிப்பு கேளுங்கள், மன்னிக்கிறேன் என்று சொல்கிறான். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله ان الله يغفر الذنوب جميعا انه هو الغفور الرحيم. நபியே, வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட என் அடியார்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசை அடையாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவோரின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பவன். அல்லாஹ் மகா கருணையாளன், மகா மன்னிப்பாளன். எப்பேற்பட்ட பியூட்டிஃபுல் ரப்பு நமக்கு இருக்கான், எப்பேற்பட்ட அருளாளன், ரஹ்மான் ரஹீம். அப்படிப்பட்ட ரப்பிடத்தில் இன்னும் நமக்கு வர்றதுக்கு மனசு இல்லையா? எந்த ஷைத்தான் நாளை மறுமையிலே நம்மை கைவிட்டு விடுவானோ, இல்லா அன் தஅவுதுகும் ஃபஸ்தஜப்தும் லி ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸக்கும் மா அன்தும் பிமுஸ்ரிஹிய வ மா அன பிமுஸ்ரிஹிக்கும். நான் உங்களுக்கு உதவ முடியாது, நீங்கள் எனக்கு உதவ முடியாது. நான் கூப்பிட்டேன், நீங்கள் செய்தீர்கள். என்னை பழிக்காதீர்கள், உன்னை பழித்துக்கொள், நரகத்துக்கு வேணா வழிகாட்டுன்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான் ஷைத்தான்? நரகத்துக்கு வேண்டாம், நான் வழிகாட்டுறேன், என்னோட நரகத்துக்கு வான்னு சொல்லுவான். அந்த ஷைத்தானோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அன்பு சகோதரர்களே, அந்த குகைவாசிகள் போய் மாட்டிக்கொண்டார்களே, அந்த 3 பேரும் அல்லாஹ்விடத்திலே தக்வாவை கொண்டுதான் துஆ கேட்டார்கள். அந்த 3 பேருடைய அமலில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த 3 பேருடைய அமலில் அடங்கி இருக்கக்கூடிய ரகசியம் தக்வாவும் இஹ்லாஸும். அவ்வளவுதான். தக்வாவும் இஹ்லாஸ். ஒருவர் சொல்கிறார், இறைவா, என் சாச்சா, என்னுடைய தந்தையின் சகோதரரின் மகள் ரொம்ப அழகானவள், அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தேன். அவள் தன்னை எனக்கு கொடுக்கவில்லை. வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பஞ்சம் வந்தது, பசி பட்டினி, உணவு தேடி வந்தால் ஆசைக்கு இணங்குவாயா என்று கேட்டேன். சரி என்று சொன்னால், உணவை கொடுத்ததற்கு பிறகு ஆசைக்கு வா என்ற போது, அவளை முழுமையாக நான் அடைவதற்கான சக்தியை பெற்றுவிட்ட போது அவள் சொன்னால், அல்லாஹுவை பயந்து கொள் என்று. என் இறைவா, உனது பயத்தால் அவளை நான் விட்டுவிட்டேன். அன்று அவள் தன்னுடைய பலவீனத்தால், வறுமையால் தன்னை எனக்கு கொடுத்து விட்டிருந்தாள். அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன காரணத்தினால் உன்னை பயந்து நான் அவளையும் விட்டுவிட்டேன். அவளுக்கு கொடுத்த உணவையும் திரும்ப வாங்கவில்லை. இறைவா, உனக்காக நீ இதை செய்து, உனக்காக நான் இதை செய்திருந்தால் எங்களுடைய இந்த கஷ்டத்தை போக்கு அல்லாஹ். அல்லாஹு தஆலா 3இல் ஒரு பகுதியை திறக்க வைத்து விட்டான். ஒருவர் சொன்னார், இறைவா, எனக்கு பெற்றோர் வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு பால் கொடுக்காமல் என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டேன். நீங்க சம்பாதிச்சா முதல்ல யாரு கொடுப்பீங்க? கொண்டாடிக்கா? பேரண்ட்ஸ்னா அம்மா அத்தா. ஏன் அத்தா அம்மாவுக்கு இல்லையா? இன்று வாலிபர்களின் மனநிலை மாறிக்கொண்டே போகிறது. கல்யாணம் வரைக்கும் அத்தா அம்மா, கல்யாணத்துக்கு பிறகு, கல்யாணத்துக்கு பிறகுமா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமா? எப்படி? எப்பயுமே மார்க்கம் என்ன சொல்லுகிறது? பெற்றோருக்கு போக மிஞ்சியது மனைவி மக்களுக்கு. நாம் முட்டாள்கள் என்ன புரிந்து வைத்திருக்கிறோம்? எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைக்கும் போக மிஞ்சினா உனக்குங்கிறோம். How bad we are. எவ்வளவு அசிங்கமானவர்கள், கெட்டவர்கள் நாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன். முதல்ல உங்க அத்தா அம்மாவுக்கு செலவு பண்ணு, அதுக்கப்புறமா உறவுகள், அதுல தான் உன் பொண்டாட்டி உன் புள்ள எல்லாம் வருவாங்க. யா அர்ஹமர் ரஹீம். அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் முதல்ல எங்க அத்தா அம்மாவுக்கு கொடுப்பேன், அதுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு மனைவிக்கு கொடுப்பேன். ஒரு நாள் என் ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். திரும்பி வர்றதுக்குள்ளார எங்க அத்தா அம்மா தூங்கிட்டாங்க. பாலை கொண்டு வந்தேன். பிள்ளைகள் பசியால் துடித்தார்கள், மனைவி பசியால் துடித்தாள்.
ஆனால் என் தந்தைக்கும் தாய்க்கும் கொடுக்காமல் என் பிள்ளைகளுக்கு குடும்பத்தினருக்கு கொடுக்க எனக்கு மனம் வரவில்லை. எனது பெற்றோர் எப்போது எழுந்திருப்பார் என்று அவர்களது தலைமாட்டில் அந்த பால் கிண்ணத்தை ஏந்தியவனாக அப்படியே நின்று கொண்டிருந்தேன். என் பிள்ளைகளோ எனது காலை பிடித்துக் கொண்டு தந்தையே பசிக்கிறது பால், தந்தையே பசிக்கிறது பால் என்று கதறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என் பெற்றோருக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுக்க எனக்கு மனமில்லை. இறைவா, அதிகாலையிலே எனது பெற்றோர்கள் எழுந்தார்கள், அவர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் மிஞ்சியதை எனது பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். என் இறைவா, இதை நான் உனக்காக செய்திருந்தால் எங்களுடைய இந்த கஷ்டத்தை நீக்கு என்று அல்லாஹ்விடத்திலே முறையிட்டான். மூன்றில் இரண்டாவது பகுதியை அல்லாஹ் நீக்கிவிட்டான். அங்கேதான் தக்வா, அங்கேதான் இஹ்லாஸ், அங்கேதான் கட்டுப்பாடு, கொள்கையிலே உறுதி, ஒழுக்கத்திலே உறுதி, நன்மையிலே உறுதி, நல்ல காரியத்திலே உறுதி. எப்படி அல்ல, முதபதபீன ஹாவுலா இலா இலா ஹாவுலா இவலா இலா ஹாவுலா. நல்லதை பார்த்தா அதுல கொஞ்சம், கெட்டதை பார்த்தா இங்க கொஞ்சம். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا. சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது கிடைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு. கவ்வாம், உறுதியாக இருப்பது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லைசு சவான் மின் அஹ்லில் கிதாபி உம்மத்துன் காயிமத்துன் யத்லூன கிதாபல்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உறுதியாக இருப்பது. உங்களுக்கு ஒரு துவா சொல்லி தரேன். நம்ம பிரார்த்தனை புத்தகத்தில் இருக்கும் ரொம்ப அற்புதமான துவா, ரொம்ப பேருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிமா, அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி காயிதா. யா அல்லாஹ், நான் நின்றாலும் என்னை இஸ்லாமை கொண்டு பாதுகாத்துக்கொள், நான் உட்கார்ந்தாலும் இஸ்லாமை கொண்டு என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹும்ம ஹஃபத்னி பில் இஸ்லாமி ராகிதா. யா அல்லாஹ், நான் தூங்கினாலும் என்னை இஸ்லாமை கொண்டு பாதுகாத்துக்கொள். நம்முடைய பாதுகாப்பு எதிலே இருக்கிறது சொல்லுங்கள்? நம்முடைய மார்க்கத்தில், இஸ்லாமில், நம்முடைய தீனிலே, நம்முடைய குர்ஆனிலே, நம்முடைய நபியின் சுன்னாவிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு அற்புதமான துஆ மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். اللهم اصلح لي ديني الذي هو عصمة أمري ودنياي التي فيها معاشي وآخرتي التي إليها معادي. யா அல்லாஹ், எனக்கு எனது மார்க்கத்தை சரி செய்து கொடு. அந்த மார்க்கத்தை கொண்டுதான் எனது எல்லா காரியங்களும் பாதுகாப்பு பெறும். மார்க்கம் இல்லை என்றால் சொல்லுங்க, மார்க்கம் இல்லை என்றால் எல்லாம் வேஸ்ட், எல்லாம் வீண். உங்களது செல்வத்தில் அல்லாஹ் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய அருள் இல்லை என்றால் அந்த செல்வம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு நரகமாக மாறிவிடும். இல்லையா அன்பு சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு எந்த துன்யாவில் நான் வாழுகிறேனோ அந்த துன்யாவை எனக்கு சரி செய்து கொடு. யா அல்லாஹ், எந்த மறுமைக்கு நான் வர வேண்டுமோ அந்த மறுமையை நீ எனக்கு சரி செய்து கொடு. அன்பு சகோதரர்களே, இதான் அந்த கட்டுப்பாடு. மூன்றாவது ஒருத்தர் சொன்னாரு, யா அல்லாஹ், நான் ஒருத்தரை வேலைக்கு வச்சிருந்தேன், கூலி வாங்காம போயிட்டாரு. ஒரு நாள் பல வருஷம் கழிச்சு வந்தாரு, கூலி கேட்டாரு. அவருடைய அந்த கூலியை வச்சு ஒரு ஆட்டை வாங்கி அந்த ஆடு பெரிய பண்ணையாயிருச்சு. கேட்டப்ப இது எல்லாம் உன் ஆடுன்னு சொன்ன, கிண்டல் பண்ணாத, கேலி பண்ணாத, என் காசை கொடு அப்படின்னாரு. யோப்பா, இதுதான்ப்பா உன் காசு, அந்த காசை வச்சு வாங்கின ஆட்டில் இருந்தாப்பா இந்த மந்தை வந்துச்சுன்னு. அப்படியான்னு சொல்லி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு எதையுமே கொடுக்கல, நான் தடுக்கவும் இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் இதை செய்திருந்தால், ரப்பே உனக்காக நான் இதை செய்திருந்தால் எங்களது கஷ்டத்தை நீக்கித்தா என்று அவர் துஆ செய்தார். மூன்றாவதும் திறந்து விட்டது. அல்லாஹ், இந்த மூன்று பேருடைய அந்த கட்டுப்பாடு. ஒருவர் தனது ஆசையை கட்டுப்படுத்தினார், தனது ஆசையை அடக்கினார். ஒருவர் ஒழுக்கத்தை, தன்னுடைய பெற்றோருடன் தான் கொண்டிருந்த அந்த நற்குணத்தை கடைபிடித்தார், அதிலே உறுதியாக இருந்தார். இன்னொருவர் தன்னுடைய நம்பிக்கை நாணயத்தை, தன்னுடைய சுத்தத்தை, தன்னுடைய பொருளாதார தூய்மையை, தன்னுடைய அமானித தன்மையை கடைபிடித்தார். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பரக்கத்தை கொடுத்தார். அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களுடைய வெற்றி என்பது நீங்கள் படிக்கின்ற கல்வியிலோ அல்லது வாங்குகின்ற பட்டத்திலோ அல்லது வேலை செய்கிற வேலையிலோ மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்து விடாதீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதனம். இதோடு சேர்த்து மார்க்கம் என்ற கட்டுப்பாட்டை, தக்வா என்ற கட்டுப்பாட்டை,
இந்த தீன் என்ற கட்டுப்பாட்டை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை உயர்த்துவான், சிறப்பிப்பான், கண்ணியப்படுத்துவான். உங்களது காரியங்களை அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி கொடுப்பான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. உங்களது வாழ்வாதாரத்தை அல்லாஹ் லேசாக்குவான். உங்களது பிரச்சனைகள், குழப்பங்கள், கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு அல்லாஹு தஆலா அழகிய தீர்வை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை பொருந்திக் கொள்வானாக. உங்களது வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய பெற்றோருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்குவானாக. உங்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த வாழ்க்கையை, சிறந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பானாக. உங்கள் மூலமாக பலருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவானாக. உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்ம எல்லாம் அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.